ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம்ஸ் டைம். இன்றைக்கி நான் ஒரு டயக்ராம் எழுதிட்டுருக்கேன், சார்ட் வரைஞ்சிட்ருக்கேன். மெஷர்மெண்ட் கால்குலேஷன்ஸ் அப்படின்னு போட்டு இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன்னு தெரில, எனக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஓகே, ப்ளவுஸுக்கு இந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் தேவைப்படுது. எந்த மெஷர்மெண்ட் அப்படின்னாக்கா, இப்போது 28 சைஸ் ப்ளவுஸுக்கு 1/4 எவ்வளோ, 28ல் 1/4 பண்ணால் எவ்வளோ வரும். 4ஆக பிரித்தோம் அப்படின்னாக்கா, இது நோட்டில் எழுதுறது, இன்னொன்று பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். அந்த பேப்பரில் எழுதி வச்சது அப்படியே பார்த்து தான் காப்பி பண்ண போகிறேன். ஸோ இதில் சொல்கிறேன். இப்போ 28 சைஸ் ப்ளவுக்கு 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 7 இன்ச் வருது. 4 7 28 வருதா, அந்த மாதிரி. ஆஃபாக பிரித்தோம்னா 14, 3/4 பிரிச்சோம்னா 9.3 வருது. அதே மாதிரி 1/6 பிரித்தோம் அப்படின்னா 4.6 வருது. 110, அதே மாதிரி 112, 113 அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். இது ப்ளவுஸுக்கு தேவையான கால்குலேஷன்ஸ். அது 28 சைஸாக இருந்தாலும் சரி, 29, இது 30 எழுதியிருக்கேன். இதுக்கு சென்டரில் 29க்கு நம்ம கால்குலேஷன் பண்ணி எழுதி வச்சாலும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறமா 28, 30, 32, 34 அந்த மாதிரி 46 வரைக்கும் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இது இதை 4ஆக பிரித்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1/4 செஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். 28 சைஸுக்கு 1/4 ப்ளவுஸில் 1/4 வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம், செஸ்ட்டை பிரிக்கிறதுக்கு. ஸோ அதே மாதிரி தான் 40 சைஸில் 10 இன்ச் வருதா, அதை அப்படியே வைப்போம் செஸ்ட்டில். அதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆஃப் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், 1/2 அப்படிங்கிறத நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். 3/4ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1/6 எதுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். 1/10 எதுக்கு எந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் 113 வரைக்கும். ஸோ எல்லாமே எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ 1/4ங்கிறது நம்ம செஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். செஸ்ட் அப்படிங்கிறது எங்கன்னா இந்த பிக்சரில் இல்லை. ஸோ இது ஒரு கால்குலேஷன் தான். நம்ம ப்ளவுஸ் தைக்கும்போது கஸ்டமர் கண்டிப்பாக மாறுபடுது. ஒரு 1/4 இன்ச் ஒரு சிலருக்கு சேர்த்து வைக்க வேண்டி வருது, குறைச்சி வைக்க வேண்டி வருது. ஸோ அந்த ஆம் ஹோல் மெஷர்மெண்ட்டு, ஷோல்டரு ஏற்ற இருக்கும், இதெல்லாம் பொறுத்து நம்ம செஸ்ட் மாற்றுவோம். ஸோ ரொம்ப இங்கே கீழே இறங்குச்சு அப்படின்னா செஸ்ட் கொஞ்சம் உள்ளே இருக்க வேண்டி வந்தாலும் வரலாம். ஸோ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது. ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 1/4 செஸ்ட் அப்படிங்கிறது இப்போ 5வது புள்ளியிலிருந்து 10வது புள்ளி வரைக்கும் 1/4 செஸ்ட். ஸோ இது 1/4 செஸ்ட் வைக்கிறதுக்காக இந்த 1/4 அளவு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. அடுத்தது 1/2 ப்ளவுஸில் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போன கோர்ஸில் இது வரைக்கும் எங்கேயும் சொல்லலை, இனிமேல் சொல்ல போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். 1/2 விட்டுடலாம். 1/2 ஏதோ கால்குலேஷனுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். இது 3/4 எங்கே யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். 3/4 அப்பர் செஸ்ட்டு 3/4, அதாவது 28 சைஸோட 3/4 அளவு என்ன அப்படின்னாக்கா, இத்தனை பேப்பர் முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, 28 சைஸோட 3/4 9.3. இந்த 9.3 எங்கே யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் இங்கே யூஸ் பண்ணுவோம். இந்த 21 22 இது ஓகே, இந்த இடத்துல இருந்து இது 32, இந்த சைடில் எழுதி வச்சுருக்கேன். இந்த 32லேருந்து இந்த 16வது புள்ளி வரைக்குமான அளவு. ஓகேவா. இது 3ஆக பிரித்து யூஸ் பண்ணுவோம். அப்பர் செஸ்ட்டை 3ஆக பிரித்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 1/6ங்கிறது ஆம் ஹோலோட லென்த். இதுவும் மாறும், கண்டிப்பாக மாறும், கஸ்டமர் மாறும். ஸோ 1/6ங்கிறது இங்கே இந்த புள்ளியிலிருந்து இந்த புள்ளி வரைக்கும் 8 to 9 1/6. அப்பர் செஸ்ட்டு 1/6 போட்டோம் அப்படின்னாக்கா இந்த அளவு, இந்த லென்த்தோட அளவு வைக்கிறோம். அதை ஆம் ரவுண்டு மாறுது அப்படின்னா இதை மேலே ஏற்றவோ கீழே இறக்கவோ செஞ்சுக்கலாம். அவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டை பொறுத்தது. ஆனால் பேசிக்கான இதெல்லாம் கால்குலேஷன். 1/6 இது யூஸ் பண்ணுறோம். 1/10 எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னாக்கா, இங்கே இருந்து 36லேருந்து 37 வரைக்கும், 36லேருந்து இந்த புள்ளி வரைக்கும், 5லேருந்து 15 வரைக்கும், 5லேருந்து 15 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த லென்த் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேவா. இது எந்தெந்த பார்ட் அப்படின்னு சொல்லி புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ப்ளவுஸ் டாஃப்ட்டை பார்த்தா உங்களுக்கு புரியும் நம்பிக்கையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டாட்டு, செகண்ட் டாட்டு, இது தேர்ட் டாட்டு, இது ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட். ஓகேவா. இது கப் ஷேப் எடுத்திருக்கோம். ஸோ இதிலிருந்து இந்த புள்ளியோட அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான, இந்த டாட்டோட அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் தான் அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை 10. ஓகேவா. அதே மாதிரி 12 எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அப்பர் செஸ்ட்டு டிவைடட் பை 12 எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா,
இதோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இங்கே இந்த லென்த் கரெக்டு தானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். 15 to 16. ஓகேவா? அதே மாதிரி அப்பர் செஸ்ட் டிவைடட் பை 13 2.1 வருதா 28 சைஸுக்கு. ஸோ அது வந்துட்டு இங்கேருந்து 33லேருந்து 34 வரைக்கும் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாட் 1.25 இன்ச் 1.5 இன்ச் டாட் பிடிப்போம்ல. ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக டிவைடட் பை 13 போடுறோம். ஓகேவா? ஸோ இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வந்துட்டு எனக்கு கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டில் எழுத சொல்லி பேப்பரில் எழுதுறது கிளாஸுக்கு அனுப்பணும். இது வந்து எழுதி வச்சிட்டேன். ஒரு 2-3 சார்ட்டு தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, நோட்லேயும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் பாருங்கள். இல்லை அப்படின்னா டவுட் ஏதாவது இருக்குது, கிளியராக இல்லை அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.